ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சருக்கு தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கள். முக்கியமான மேட்ரு, நம்ம பசங்க இன்றைக்கி எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படியே நம்ம பசங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஆன்சருக்கு ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க ஆன்சர்ஸ் பார்த்துலாம். முக்கியமான மேட்ரு கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்கப்பா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the value of orbital energy gap வந்து ஆப்ஷன் டி 0.7 வோல்ட். செகண்ட் ஒன் a toaster operating at 240 volts as resistance of 120 ohm வந்து ஆப்ஷன் சி 480 watts. ஓகேங்களா. தேர்ட் ஒன் in an oscillating LC circuit the maximum charge on the capacitor is q, the charge on the capacitor when the energy stored இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ q/√2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் the threshold wavelength for a metal surface whose photoelectric வந்து ஆப்ஷன் டி 3750 angstrom. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா three capacities are connected in triangle as shown in figure E. The equivalent capacitance between the point A and C is option B 2 mu f. ஓகேங்களா. ஸோ எத்தனை சூஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மார்க்கம் கமெண்ட் பண்ணுறேன் கீழே. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் the principle based on which a solar cell operates is option A photovoltaic action. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா the speed of light in an isotropic medium depends on option D its wavelength. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எயின்த் ஒன், அதாவது ஆப்ஷன் இதுக்கு வந்து ஆப்ஷன் சி 900 வோல்ட். if the amplitude of the magnitude field is 3 × 10⁻⁻6 அது வந்து ஆப்ஷன் சி 900. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து நைன்த் ஒன் ஸோ நைன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இ 3/π. ஓகேங்களா. ஸோ அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு முக்கியமான மேட்ரு, நம்ம கொடுத்த கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு 5 மார்க் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ நம்ம கொடுத்த கொஸ்டின் படிச்சிருந்தாலே 5 மார்க்கும் அட்டன் பண்ணிக்கலாம், 2 மார்க்ஸும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் சம்ஸ் போட்டுருந்து அதை பார்த்து அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 10th ஒன் இன் ஏ சீரிஸ் RL சர்க்யூட் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் ரெக்டன்ஸ் வந்து ஆப்ஷன் பி π/4. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 11th ஒன், அதாவது two identical conducting balls having positive charges q1 and q2 are separated by a center to a center distance r. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ more than before. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 12th ஒன் atomic number of H like atom with ionization potential. ஸோ இதுக்கு வந்து n = 1 பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 3. நெக்ஸ்ட் 13th ஒன் the transverse nature of light is shown in ஆப்ஷன் சி polarization. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 14th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா the தீக்கோள் பட்டகம், அதாவது லைட் டிரான்ஸ்மிட்டட் பை நிக்கோல் prism is ஆப்ஷன் ஏ பிளேன் போலரைஸ்டு. 15th ஒன் the gravitational waves were theoretically proposed by ஆப்ஷன் ஏ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சர் கரெக்டாக எழுதி நம்புறேன். எத்தனை சூஸ் கரெக்டாக இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்சருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் அவங்களும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு கீழே டெலிகிராமுக்கு மட்டும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேன். அங்கே நான் பசங்களை நோட்ஸ் கைட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தேவை தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க.